தீபாவளி சீரீஸில் இன்றைக்கி கிறிஸ்பி பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் உடச்சக்கல்லையை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, இது எல்லாமே கடையில் வாங்கினது தாங்க. 1/4 கப் அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கட்டியெல்லாம் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச மாவில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா கோட் ஆகிற மாரி மாவு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார் வச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் முறுக்குக்கு ஸ்டார் வச்சு தான் நல்லாயிருக்கும். குழலில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபில் பண்ணி டைரெக்டாக எண்ணெயிலேயே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கரண்டியில் கூட பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, கிறிஸ்பி பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.